ஓம் சக்தி. நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உனக்கே வினையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்தத்தான் இன்று உன் அன்னை உன்னை தேடி வந்தேன். பலமுறை ஏதோ ஒரு வாக்கில் உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டுதான் இருந்தேன். இதை செய்யாதே, இதை நிறுத்து, இதை நிறுத்தியே ஆக வேண்டும், அப்போதுதான் உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீரும், உன் வீடும் சுபிட்சம் பெறும் என்று பல நேரத்தில் பல விஷயத்தில் உன் மனதில் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் நீ அதை கவனித்ததாக தெரியவில்லை. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? நான் பார்க்கும் அனைவருமே இங்கே சுகமாகத்தானே வாழ்ந்து வருகிறார்கள். வேதனை மிகுந்த வாழ்க்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்ற எண்ணம் என்னை வருத்திக் கொண்டிருக்கிறது. இப்படி பலமுறை நீ சொல்லியும் நினைத்தும் அழுது புலம்பி இருக்கிறாய். இன்னொரு விஷயம் இருக்கிறது. நீ ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருப்பாய். இல்லை, உன் கவலையை நினைத்து உன்னையும் மறந்து உலகையும் மறந்து நீ அமர்ந்திருப்பாய். ஏதோ ஒரு மூலையில் இருந்து உன்னை யாரோ கவனிப்பது போலும், யாரோ அந்த இடத்தில் நின்று உன்னை பார்த்து கொண்டிருப்பது போலும் உனக்கு தோன்றும். திடீரென்று திரும்புவாய். ஆனால் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு புறம் நீ பார்த்து கொண்டிருப்பாய். ஆனால் மறுபுறத்தில் யாரோ நிற்பது போலவும் யாரோ உன்னை தாண்டி செல்வது போலவும் உனக்கு தோன்றும். யாராக இருக்கும்? எதுவாக இருக்கும்? ஏன் இப்படி தோன்றுகிறது? இதனால் என்ன விளைவு வருமோ? தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பலமுறை நீ யோசித்திருக்கிறாய். தங்கமே, இதுவெல்லாம் நடந்து கொண்டிருப்பது உண்மைதானே? ஏன் இப்படி நடக்கிறது என்று சிந்தித்திருக்கிறாயா? சிந்தித்ததில் ஏதாவது உனக்கு சிக்கி இருக்கிறதா? எத்தனை முறை சொன்னாலும் அதையும் நீ தள்ளிவிட்டுத்தான் போவாய். உன் வீட்டிற்குள் பல விஷயங்கள் கேடு விளைவிப்பதாக இருக்கிறது. அதாவது துஷ்ட சக்திகளை நீயே இழுத்து உன் வீட்டிற்குள் விடுவதாக இருக்கிறது. துர்திஷ்டத்தை அழைப்பதாக இருக்கிறது. அதையெல்லாம் நீ இப்போது சரி செய்ய வேண்டும் என் தங்கமே. உனக்கு அது சின்ன விஷயமாகத்தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதனால் தான் இத்தனை பெரிய பிரச்சனை வருகிறது என்று சொல்கிறாயா என்று நீ என்னை பார்த்து கூட கேட்கலாம். அது சுலபமான விஷயமாகத்தான் இருக்கும். ஒரு சிறிய எலி அதல பாதாளத்தை கொடைவதில்லையா? அதுபோல்தான் ஒரு அற்பமான விஷயமாக உனக்கு தோன்றுவதுதான் மிக பெரிய பிரச்சனையாக உன் வீட்டிற்குள் மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? உன் வீட்டிற்குள் ஆங்காங்கே ஒட்டடைகள் பிடித்திருக்கிறது. சுத்த வருத்தங்கள் இல்லாமல் இருக்கிறது. வீட்டிற்குள் எங்கு பார்த்தாலும் தலைமுடியாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உன் காதை நீ சுத்தம் செய்யும் அந்த ஒரு பொருளை கூட எடுத்து சென்று போட வேண்டிய இடத்தில் நீ போடுவதில்லை. வீட்டிற்குள் எரிந்து விடுகிறாய். இன்னொரு விஷயம், உன் மூக்கை நீ சுத்தம் செய்து உன் வீட்டிற்குள் எடுத்து போட்டு விடுகிறாய். இது எல்லாம் எளிய விஷயமாகத்தான் உனக்கு தோன்றும். ஆனால் இதில் எத்தனை பிரச்சனைகள் தலை தூக்கி உன் வீட்டிற்குள் ஆடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? துரதிர்ஷ்டத்தை எப்படி வரவழைக்கிறது தெரியுமா? உன் அதிர்ஷ்டத்தை எப்படி கெடுத்து கொண்டிருக்கிறது தெரியுமா? குளியலறையில் குளிக்கும் போதே இதையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டுத்தான் நீ வீட்டுக்குள் வர வேண்டும். மீறியும் நீ சுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதை எடுத்து சென்று வெளியே போட்டு கைகளை கழுவ வேண்டும். உன் வீட்டை நீ சுத்தம் செய்ய வேண்டும். இருளாக இருக்கும் வீட்டிற்குள் விளக்கேற்றி நீ ஒளியை உண்டாக்க வேண்டும். தெய்வம் வராதா என்று கேட்டால் மட்டும் போதாது. தெய்வம் வருவதற்கான வழிகளையும் நீதான் வகுக்க வேண்டும் என்பதுதான் சத்தியமான உண்மை என் பிள்ளையே.
இதனால்தான் பல விஷயங்களை நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். சுத்த வருத்தங்கள் இல்லாத வீட்டில் தெய்வ சக்திகள் அணுகாது. அங்கே தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் தான் அதிகமாக இருக்கும். தங்கமே, சில விஷயங்களை மாற்றிக்கொள். உன்னிடத்தில் இருக்கும் சில தவறுகளை திருத்திக்கொள். உன் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் என்று உன் தாய் சொல்ல வந்தேன். என் வாக்கை தட்டிவிடாதே. என் வாக்கை உன் மனதிற்குள் வைத்து உன் வாழ்வை சிறப்பாக்கு என் பிள்ளையே. உனக்காக நான் வைத்த 48 நாள் பொருட்களை வாங்கு. நான் உனக்காக கொடுக்க காத்திருக்கும் எந்திரங்களையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் உன் வீட்டிற்குள் வைத்து நீ வணங்கி வந்தால் சுபிட்சம் பெறுவாய். ஓம் சக்தி. நன்றி.